உடல் உபாதைகள் எதனா இருந்தால் அவையெல்லாம் படிப்படியாக மாறக்கூடிய காலமாக இந்த காலம் அமையப்பெறும். இது வரைக்கும் உடல் உபாதைகள் எதனா அதிகமாக இருந்துச்சுன்னா அவையெல்லாம் விட்டுட்டு விலக தான் போகுது. பயப்படணும் அவசியமே கிடையாது. தொந்தரவு விலகும் என்று சொல்கிறோம்ல, அந்த தொந்தரவு விலக போகுது. இது வரைக்கும் கொடுக்கல் வாங்கல பிரச்சனைகள் ஏதனும் இருந்தால் அவையெல்லாம் மெதுவாக சால்வ் ஆகக்கூடிய காலமாகவும், ஒரு 5 தேதிக்கு அப்புறம் நம்மளுக்கு ஆடி மாதம் 5 தேதி 10 தேதிக்கு அப்புறம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை காணலாம். செல்வங்கள் வர்றதுக்கு, அதாவது எப்படி சொல்கிறதுன்னா, இது வரைக்கும் கிடைக்காத ஒரு செல்வங்கள், நம்ம ஒரு ரொம்ப நாளாக ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம், ஒரு தேவைக்காக உறுதிப்பட்டுருக்கோம், அந்த தேவை நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கோம் இல்லை. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இது ஒரு தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய காலங்களாக வரப்போகுது. பயப்படணும் அவசியமே இல்லை. நாம் லோன் சார்ந்த விஷயத்தில் எதனா நாம் அங்கே, அதாவது எப்படி சொன்னால், அப்ளை பண்ணியிருந்தா, அதாவது வேண்டுதல் என்று கொண்டு கேட்டிருந்தால் அவையெல்லாம் இந்த மாதம் கிடைக்கின்ற காலங்களாக அமையப்பெறும். மற்றும் நம்ம ராசியிலே சொந்தம் புதன் என்று சொல்லக்கூடிய புதன் பகவானும் வீட்டிருக்கார். நம்ம 12ஆம் அதிபதி அவர் தான், 3ஆம் அதிபதியும் அவரே தான். நம்மளை 2ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சூரிய பகவானும் நம்ம ராசியில் வீட்டிருக்கார். அதுவும் இல்லாமல் விக்னேஸ்வராய நமக, வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரம். அரகர நம பார்வதி பதையே, அரகர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. உங்கள் அபிமான அனந்தலை வாழ்ஜோதிடர் வேலாயுதத்தின் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து கொண்டு இந்த பதிவினை காண இருப்பது என்னென்னா, ஆடி மாத ராசி பலனை நம்ம பார்க்க போகிறோம் ஐயா. தமிழ் மாதத்தில் நம்ம வரக்கூடிய ஆடி மாத பலாபலங்களை பார்க்க போகிறோம். அதில் நட்சத்திரம் வாரியாகவும் நாம் பலாபலங்களை உரைக்க போகிறோம் ஐயா. இதுக்கு முன்னே மாத ராசி பலன் தான் பார்த்துருந்தோம். இனிமேல் வருகின்ற காலங்கள் எல்லாம் நட்சத்திரத்துக்கு வரிசையாக 27 நட்சத்திரத்தினுடைய வரிசையிலே நாம் பார்க்கக்கூடிய காலங்களாக வரப்போகுது. ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு பலாபலங்கள் இந்த மாடி மாதம் எவ்வாறு இருக்கும் என்பதை பார்ப்போம் வாருங்கள். எனது அன்புள்ளம் கொண்ட கடகராசி நேயர்களே, இந்த ஆடி மாத ராசி பலனில் பார்க்கும்போது முதல்ல நட்சத்திரம் வரிசையாக பார்க்கும்போது புனர்பூசம் 4ஆம் பாதம், அடுத்ததாக பூசம் 4 பாதம் உடையவரும், ஆயில்யம் 4 பாதம் உடையவரை பார்க்க போகிறோம். கடகராசி புனர்பூசமாகட்டும், புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு அமைப்பை பெறக்கூடிய காலமாக வரும். ஏற்கனவே அவங்க அஷ்டமத்து சனியின் தாக்கத்தை முழுவதுமாக ஆட்கொண்டிருக்கிறாங்க. உடல் உபாதை என்று சொல்லக்கூடிய அமைப்பெல்லாம் பெற்றுட்ருக்காங்க. என்னென்ன சொல்ல முடியும், எதுவும் சொல்ல முடியாதா, எதை பேச முடியும் என்று சொல்லக்கூடிய அமைப்பெல்லாம் பெற்றிருக்காங்க. இந்த ஆடி மாதம் மிகவும் தெளிவினை பெறக்கூடிய காலங்களாகும். முதல் வார்த்தையை நம்மளுக்கு என்ன சொல்கிறதுன்னா, ஏன்னா நம்ம ராசியிலே தான் சூரிய பகவானும் சுக்கிர பகவானும் வந்துட்டாரையா. சற்று உடல் உபாதை என்று சொல்ல மாதிரி உடல் உஷ்ணத்தை அதிகரிக்கக்கூடிய காலங்கள் கண்டிப்பாக இருக்கும். மற்றபடி எந்த தொந்தரவும் கிடையாது சாமி. சூரிய பகவான் நம்ம இடத்துல இருந்தாலே சற்று உஷ்ணமும் அதிகரிக்கும். அதை முதல்ல நாம் உடல் உபாதையில் சற்று சூடு என்று சொல்லக்கூடிய, அதாவது உடல் அமைப்பில் வெதுவெதுப்பான ஒரு சூழ்நிலை எப்பவுமே இருக்கும் நம்மளுக்கு. அதுதான் மெயினான விஷயம். சொல்லப்போனால் வெதுவெதுப்பான சூழ்நிலை எப்பொழுதுமே நம்மளுக்கு காணக்கூடிய காலங்களாக இந்த மாதம் முழுவதும் இருக்கும். கடகராசியை பொறுத்த வரைக்கும் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு கல்வியோ கல்வி சார்ந்த விஷயத்தில் இது வரைக்கும் தடை எதுவுமா கண்டிப்பாக தடையெல்லாம் ஏற்படாதுமா. உடல் உபாதைகள் எதனா இருந்தால் அவையெல்லாம் படிப்படியாக மாறக்கூடிய காலமாக இந்த காலம் அமையப்பெறும். இது வரைக்கும் உடல் உபாதைகள் எதனா அதிகமாக இருந்துச்சுன்னா அவையெல்லாம் விட்டுட்டு விலக தான் போகுது. பயப்படணும் அவசியமே கிடையாது. தொந்தரவு விலகும் என்று சொல்கிறோம்ல, அந்த தொந்தரவு விலக போகுது. இது வரைக்கும் கொடுக்கல் வாங்கல பிரச்சனைகள் ஏதனும் இருந்தால் அவையெல்லாம் மெதுவாக சால்வ் ஆகக்கூடிய காலமாகவும், ஒரு 5 தேதிக்கு அப்புறம் நம்மளுக்கு ஆடி மாதம் 5 தேதி 10 தேதிக்கு அப்புறம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை காணலாம். செல்வங்கள் வர்றதுக்கு, அதாவது எப்படி சொல்கிறதுன்னா, இது வரைக்கும் கிடைக்காத ஒரு செல்வங்கள், நம்ம ஒரு ரொம்ப நாளாக ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம், ஒரு தேவைக்காக உறுதிப்பட்டுருக்கோம், அந்த தேவை நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கோம் இல்லை. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இது ஒரு தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய காலங்களாக வரப்போகுது. பயப்படணும் அவசியமே இல்லை. நாம் லோன் சார்ந்த விஷயத்தில் எதனா நாம் அங்கே, அதாவது எப்படி சொன்னால், அப்ளை பண்ணியிருந்தா, அதாவது வேண்டுதல் என்று கொண்டு கேட்டிருந்தால் அவையெல்லாம் இந்த மாதம் கிடைக்கின்ற காலங்களாக அமையப்பெறும். மற்றும் நம்ம ராசியிலே சொந்தம் புதன் என்று சொல்லக்கூடிய புதன் பகவானும் வீட்டிருக்கார். நம்ம 12ஆம் அதிபதி அவர் தான், 3ஆம் அதிபதியும் அவரே தான். நம்மளை 2ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சூரிய பகவானும் நம்ம ராசியில் வீட்டிருக்கார். அதுவும் இல்லாமல் 11ஆம் இடத்துல குருமங்கள யோகம் பெற்று செவ்வாயோட குரு பகவான் சேர்ந்துட்டுருக்காரு. 3ஆம் இடத்துல கேது பகவான், 9ஆம் இடத்துல ராகு பகவான், அதாவது 8ஆம் இடத்துல சனி பகவான் விட்டுருக்கார் ஐயா. நம்ம ராசியின் இந்த நிலைமையை வச்சு இந்த ஆடி மாத பலாபலங்களை சொல்லும் பொழுது அதாவது எப்படி சொல்கிறதுனா, புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு கல்வி சார்ந்த விஷயத்தில் எதுவும் தடை கிடையாது. கொடுக்கல் வாங்கலில் எதனா தேவைகள் எதனா பூர்த்தி செய்கிற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக இந்த மாதம் பூர்த்தி செய்யப்படும்.
திருமண விஷயங்கள் கைகூடக்கூடிய காலங்கள், அந்த விஷயம் சார்ந்த விஷயத்தில், அதாவது திருமணம் சார்ந்த விஷயத்தை நாம் பேசுகிறதுக்கோ கொள்றதுக்கோ இந்த காலம் உகந்த காலமாக அமையப்பெறும். இந்த ஆடி மாதம் என்பதாலையும், அதாவது எப்படி சொல்கிறதுனா, இந்த அதிக சக்தி படைத்தவர்களாக இந்த ஆடி மாதம் கடகராசிக்காரங்க திகழ்வாங்க. புனர்பூசம் ஆகட்டும் ஐயா, அந்த பூச நட்சத்திரம் ஆகட்டும், ஆயில்யம் ஆகட்டும், இந்த மாதம் முழுவதும் அதிக சக்தி உடையவர்களாகும். தெய்வ நம்பிக்கை அதிகமாக அவங்கக்கிட்ட அருள் கிடைக்கிற மாதிரி எப்பவுமே இவங்க ஆடி மாதம் நல்ல ஒரு என்ன சொல்ல உத்வேகம் என்று சொல்கிறோம் இல்லை, ஒரு மனுஷனுக்கு இது வரைக்கும் இல்லாத ஒரு சக்தி பெறக்கூடிய காலங்களாகும். தலைமை பொறுப்பு ஏற்று நடத்தக்கூடிய பாக்கியம் பெறுவார்கள். கல்வியாகட்டும், கொடுக்கல் வாங்கல் ஓரளவுக்கு பரவாயில்லைங்க. அதாவது தொந்தரவு என்று சொல்லக்கூடிய அமைப்பிலேருந்து நாம் விலகுவோம். இந்த மாதம் முழுவதும் தொங்குது நாம் விலகிற மாதிரி நம்ம காலங்களை ஏற்படுத்தி தரும். அடுத்ததாக புனர்பூசம் என்று பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாத தொடக்கத்தில் எவ்வாறு இருக்குன்னா, ஆடி மாதம் முழுவதும் சூரிய பகவான் நம்ம வீட்டிலே இருப்பதாலையும், 2ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய வீட்டிலே இருப்பதாலையும், அதுவும் இல்லாமல் புதன் பகவான் வக்ரகதி பெறுவதாலையும், இதுவரைக்கும் விரயம் என்று சொல்லியிருந்த பார்த்தீங்க, அந்த விரயம் எல்லாம் வரவாக மாறக்கூடிய காலமாகும். ஏற்கனவே குருமங்கள யோகம் பெற்று 11ஆம் இடத்துல செவ்வாயோட குரு பகவான் சேர்ந்த குருமங்கள யோகம் பெற்று திருமண தோஷங்களை நீக்கக்கூடிய காலங்களாகும். ஐயா, கடன் பிரச்சனை அது அப்பாற்பட்டும், உடல் உபாதைகள் அப்பாற்பட்டு நம்ம தேவைகள் என்னென்ன, நம்ம வயதுக்கேற்றார் போல் தேவைகளை பூர்த்தி செய்யணுமில்ல, அந்த திருமணம் சார்ந்த விஷயத்தில் முன்னெடுக்கக்கூடிய காலமாகும். அதாவது குழந்தை பேர் என்று சொல்ல பூச நட்சத்திரக்காரர்கள் இது ஒரு ஆஃபரான காலம். ஏன் அவங்களுக்கு மட்டும் இதை சொல்கிறேன்னா, பூச நட்சத்திரத்துக்கு இப்போது நல்ல ஒரு குட் டைம், த ஸ்டார்ட் நவ் அப்படின்ற மாதிரி குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் உண்டாகக்கூடிய காலங்களாக இந்த மாதம் திகழும். ஏன்னா சுக்கிர பகவானும் புதன் பகவானும் சூரிய பகவானும் ஒரே இடத்துல இருந்து 11ஆம் இடத்துல குருமங்கள யோகம் பெறும் பொழுதெல்லாம் அவங்களுக்கு 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல பார்வை பதியுது. அவங்க தேவையெல்லாம் பூர்த்தி அடைய போது நல்ல முன்னேற்றம் 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கணவன் மனைவிக்குள் ஏற்பட்டு வந்த கருத்து வேறுபாடு பூச நட்சத்திரக்காரர்களுக்கு கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு செல்லவை அதெல்லாம் விட்டுட்டு விலக போகுது. பயப்படணும் அவசியமே இல்லை. இனிமேல் தொந்தரவிலிருந்து நாம் விலக தான் போகிறோம். ஒவ்வொரு நாளும் தொந்தரவிலிருந்து நாம் விலகக்கூடிய காலங்களாகும். பூச நட்சத்திரக்காரர்கள் இருக்க தான் போகிறாங்க ஐயா. பயப்படணும் அவசியமே இல்லை சுவாமி. இனிமேல் நல்லதே நடக்கும் என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெற போகிறாங்க பூச நட்சத்திரக்காரர்கள் இந்த ஆடி மாதம் முழுவதும். ஏன்னா 2ஆம் இடத்துல சுக்கிர பகவான் ஒரு 10 தேதிக்கு அப்புறம் இடம்பெயர்ந்து நல்ல செல்வங்கள் கிடைக்கின்ற காலங்கள். செல்வங்கள்லாம் கிடைக்க போகுதுங்க. நம்மளுக்கு செல்வெல்லாம் கிடைச்ச அருமையான வாழ்க்கை தரம் திரும்பவும் பழைய நிலைமைக்கு நாம் கடகராசிக்காரங்க வரதான் போகிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக கடினமான சூழ்நிலை எல்லாருக்கும் வரையா. இதே மாதிரி தான் எல்லோரும் அனுப்பிச்சிருப்பாங்க. தயவுசெய்து நீங்களும் புரிஞ்சுக்கணும். நான் கஷ்டப்படுறேன்னு மட்டும் 100 வாட்டி அந்த கஷ்டம் என்று சொல்லக்கூடிய வார்த்தையே வரக்கூடாது. எதுவும் நன்மை என்று சொல்லுங்கள். நல்லது 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 நன்மை. இறைவன் நாமத்தை கொடுத்துருக்காங்க. ஓம் நமோ லக்ஷ்மி நாராயணாய நம. ஏன் இந்த வார்த்தை சொல்கிறேன்னா, நம்மளுக்கு 2ஆம் அதிபதி சூரியன் அல்லவா, சூரிய நாராயணன் என்று சொல்லியிருக்காங்கல்ல. எப்போ சொன்னாலும் லக்ஷ்மி தேவியை குறிப்பிட்டு தான் சொல்லணும். உமா பார்வதி சொல்லிட்டு தான் நம்ம சொல்லணும் இறைவனுடைய நாமத்தை. அரகர நம பார்வதி பதையே அரகர மகாதேவாம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. கோபிகாரமண கோவிந்தா கோவிந்தா. ஆஞ்சநேய வரத கோவிந்தா. வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகராம். ஏன் இந்த திருநாமத்தை உங்களுக்கு மட்டும் சொல்கிறேன். கடகராசிகார எந்நேரமும் தவறான எண்ணங்களையே கொடுத்துட்ருக்காங்க. நாம் மாறிடுமா, நம்மளுக்கு கஷ்டமே வந்துடுமா, இறைவனுடைய நாமத்தை சொல்லுங்கள். வேறு எதுவுமே தேவையில்லை. பூச நட்சத்திரத்துக்காரர்களுக்கு இந்த நாமத்தை சொல்ல சொல்ல குழந்தை பேர் சந்தான பாக்கியம் கிட்டக்கூடிய காலங்களாக இந்த மாதம் திகழப்போகுது. மனிதன் நம்மளுக்கு எல்லாமே கொடுக்க போகிறான். இறைவன் நம்மளுக்கு கொடுக்க தான் வரான். எல்லா நாளும் எளிமை நாள் என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெற தான் போகிறோம். நல்ல உள்ளங்கள் நம்மக்கிட்ட வந்து சேரப்போது. திருமண தோஷங்கள் நீக்கக்கூடிய காலங்களாக வருதுங்க. ஒவ்வொரு நாளும் வெற்றி தாங்க பெறப்போகிறோம். தடைகள் இருக்க தான் செய்யும். தடையை உடைத்தால்தான், முதல்ல தடையை உடைக்கும் போது தான் மனுஷனுடைய தன்மையே தெரியுது ஐயா. ஒரு கல் இருக்குது, ஒரு பாறை இருக்குதுன்னா அதை உடைச்சிட்டு வெளியே வந்தால் தான் தெரியும் அதுக்கு பின்பாகத்தில் என்னென்ன பொருள் இருக்குதுன்னு சொல்லிட்டு தெரியும். மறைவாகவே இருக்குதுல நீங்கள் உடைங்க. இறைவன் நம்மளுக்கு வழிகாட்டுதலாக வராரு. ஒன்றும் பயப்படணும் அவசியம் இல்லை.
இது வரைக்கும் தடை ஏதும் இருந்து அரசாங்க உத்தியோகத்துக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் நல்ல நட்புறவு தரக்கூடிய மாதமாக அமைய பெறப்போகுது. ஐயா, அடுத்ததாக ஆயில்யம் நட்சத்திரக்காரர்கள் மிகவும் சிறப்பு என்று சொன்னால் இந்த மாதம் முழுவதும் நல்ல ஒரு புத்துணர்ச்சியோடு இருக்க போகிறீங்க ஐயா. இந்த கடகராசியில் ஆயில்யம் நட்சத்திரங்கள் ஏற்கனவே அவங்க அறிவில் சிறந்தவர்கள். இந்த முறை அவங்களுக்கு, ஏன்னா நம்ம வீட்டிலே சூரியன் புதன் சுக்கிரன் என்று சொல்லக்கூடிய அமைப்பையும் பெறுகிறது. அதுவும் இல்லாமல் 11ஆம் இடத்துல குரு பகவான் குரு மங்கள யோகம் பெறக்கூடிய காலங்களாகும். அதாவது இந்த மாதம் முழுவதுமே இருக்குது, அது வேறு விஷயம். இந்த ஆடி மாதம் முழுவதும் நல்ல அமைப்போடு ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு இது ஒரு தனி ஒரு ஏற்பாடு என்று தான் சொல்லணும் ஐயா. வேலை சார்ந்த விஷயத்தில் பயப்படணும் அவசியமே இல்லை சாமி. ஆயில்ய நட்சத்திரக்காரர்கள் இனிமேல் ஏன்னா அவங்கள வரைக்கும் எந்த ஒரு சூழ்நிலையும் தாண்டி வரக்கூடிய தன்மை இறைவனே கொடுத்துருக்காரு. தவறான விஷயங்கள் ஏதேனும் தென்பட்டால் அதிலேருந்து வெளியே வந்துடுவாங்க. தவறான பாதை எதனா தென்பட்டால் அதெல்லாம் விட்டுட்டு வெளியே வந்துடுவாங்க. இனிமேல் துன்பம் என்பது இல்லை என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறக்கூடிய காலங்களாகும். இனிமேல் நன்மை என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறக்கூடிய காலங்களாகவும் நம் வாழ்வில் ஏற்பட தான் போகுது. தனித்துவம் என்று சொல்கிறோமில்ல, ஒரு மனுஷன் தனித்தாலும் தனித்துவத்தோடு வாழ போகிறான் அப்படின்றமில்ல, அந்த தனித்துவத்தோடு தான் நாமும் வாழ்க்கை தரத்தை மாற்றப்போகிறோம். இனிமேல் பிரச்சனையிலேருந்து நாம் வெளியே வர தான் போகிறோம். ஒவ்வொரு நாளும் துன்பத்தை அனுபவிச்சிருந்தோம் பார்த்தியா, அந்த துன்பம் எல்லாம் இனிமேல் இன்பமாக மாறப்போகுதுங்க. உடலில் ஏற்பட்டு வந்த பிரச்சனைகள் விலகப்போகுது. நம்ம உடல் உபாதைகள்லாம் இருந்தது பாருங்கள், அதெல்லாம் விலகிடுங்க ஐயா. நீங்கள் ஏன் பயப்படுறீங்க? இந்த ஆடி மாதம் முழுவதும் புத்துணர்ச்சி பெற்று, என்னென்னா உடல் உஷ்ணம் கொஞ்சம் சற்று அதிகமாக தான் இருக்கும். சூரியன் எப்பொழுதெல்லாம் நம் வீட்டில் வராரோ, நம்ம ராசிக்குள்ளே வரும் பொழுது நம்ம உடலில் அந்த மாதிரி உஷ்ணமான உணவுகளோ அல்லது உஷ்ணமான தேகமோ அப்படி நம்மளுக்கு இருக்கக்கூடிய காலமாகவும் சற்று அதிகமான தூக்கத்தை தரக்கூடிய காலங்களாகவும் இந்த காலம் அமையப்பெறும். அதுவும் இல்லாமல் நம்மளுக்கு இது ஒரு நல்ல அமைப்பு என்று தான் சொல்லுவோம். இந்த மாதம் முழுவதும் சுக்கிர பகவான் 2ஆம் இடத்துல ஒரு 10 தேதிக்கு அப்புறம் செல்வதாலேயும் நம்மளுக்கு செல்வங்கள் சேரக்கூடிய பாக்கியம், கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடெல்லாம் ஏற்பட்டு செல்லவா, அவையெல்லாம் விலகிட்டு நம்மளுக்கு எல்லாமே சரி பரவாயில்லைங்க, நம்மளும் வாழ்க்கை தரத்தில் சில தவறுகள் செய்து தான் இருக்கிறோம், அதிலிருந்து நாமும் விடுபட்டு நல்லதோடு வாழ்க்கை சேருவோம் அப்படின்ற ஒரு எண்ணத்தை உருவாக்கும். ஒரு மனுஷன் தவறான விஷயத்தை எடுத்துட்டோம், நான் இல்லைனே சொல்லலை, அதிலிருந்து நாம் மாறி தான் வரணும், இதெல்லாம் விட்டுட்டு விலகிடணும். ஏன்னா 2ஆம் அதிபதி சூரியன் நம்ம இடத்தில் வரும்பொழுது 2 என்பது கணவன் மனைவி என்று சொல்கிறோமில்ல, ஏன்னா அந்த கடகராசிக்கு சொல்லியே ஆகணும். இந்த மாதம் மனிதன் திருந்தக்கூடிய காலத்தில் இதுவும் ஒரு காலமாக அமையப்படும். ஐயா, 10 பேர் பார்க்குறான், வீடியோ பார்க்குறாங்கன்னா அவங்க இந்த எண்ணத்தை மாற்றிக்கினாவே போதுமானது. எனக்கு கால்ஸ் வருது, வராவிட்டா போகுது, வீடியோஸ் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பரவாயில்ல. ஏன்னா இந்த காலம் அவரிடத்தில் இந்த சொல் அங்கே போய் செல்ல வேண்டும். நம் மனதில் ஏற்பட்டு வந்த பிரிவினைகள் விலகக்கூடிய காலங்களாகவும் நம் வாழ்விலும் நல்ல முன்னேற்றம் தந்து நாமும் பெரிய லெவலில் வருவோம். இந்த தன்னம்பிக்கை பெறணும். ஒரு மனுஷனுக்கு கிடைக்க வேண்டியதே தன்னம்பிக்கை தான், வழிகாட்டுதல், அது மட்டும்தான் தேவை. மனிதனுடைய அறிவுத்திறமை அதிகப்படியாக வளர்ந்துடும். ஆனால் வழிகாட்டுதல் இல்லை என்றால் அவனால் சரியான முறைக்கு போக முடியாது. என்னென்னா ரொம்ப நாள் கடக்க வேண்டியதாக இருக்கும். ஒரு செயலை கடக்கிறதுக்கு ரொம்ப நாள் தேவைப்படும். அந்த வழிகாட்டுதல் என்பது தான் நம்மளுக்கு முக்கியமான காலம். அது இருந்தாலே போதுமானது. நம் வாழ்விலும் பெரிய பெரிய வெற்றி பெறக்கூடிய காலமாக அமைந்துவிடும். ஐயா, பயப்படணும் அவசியம் இல்லைம்மா. இந்த மாதம் முழுவதும் நன்றாகவே இருக்குது. மேலும் நல்லதெல்லாம் நடக்க இறைவன் முருகப்பெருமானையும் குலதெய்வத்தை வழிபட உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்கள் விலகி நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.